பழம்பெரும் நடிகை ஆச்சி மனோரமாவின் ஒரே மகன் நடிகர் பூபதி இன்று தனது 70 வயதில் காலமானார். தமிழ் சினிமாவில் குணச்சித்திரம், காமெடி என பல்வேறு கதாபாத்திரங்களில் 1000க்கும் அதிகமான திரைப்படங்களில் நடித்து சாதனை படைத்தவர்தான் ஆச்சி மனோரமா. இளம் வயதிலேயே கணவரை பிரிந்து தனியாக வாழ்ந்து வந்த ஆச்சி மனோரமாவுக்கு ஆறுதலாக இருந்தவர் அவரது ஒரே மகன் பூபதி. தான் ஒரு நடிகையாக இருந்தபோதே தனது மகன் பூபதியை எப்படியாவது திரையுலகில் அறிமுகப்படுத்தி பிரபலமாக்க மனோரமா பல முயற்சிகளை மேற்கொண்டார். ஆனால் அவை அனைத்தும் தோல்வியில் முடிந்தது. இருப்பினும் இயக்குனர் விசுவின் குடும்பம் ஒரு கதம்பம் திரைப்படத்தில் அறிமுகமான பூபதி அதன் பின்னர் சில திரைப்படங்களில் நடித்தார். எனினும் நடிகர் பூபதியால் அவரது அம்மா மனோரமா போல திரையுலகில் ஜொலிக்க முடியவில்லை. தனது கலை சேவைக்காக பல விருதுகளை வென்ற ஆச்சி மனோரமா கடந்த 2015ஆம் ஆண்டு தனது 78 வயதில் இந்த மண்ணுலகை விட்டு மறைந்து போனார். தாயின் மறைவிற்கு பிறகு சென்னை தியாகராய நகரில் உள்ள ஒரு வீட்டில் வசித்து வந்த நடிகர் பூபதி கடந்த சில நாட்களாகவே மூச்சு திணறலால் பாதிக்கப்பட்டிருந்தார். மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தவர் உடல்நலக்குறைவு காரணமாக இன்று தனது 70 வயதில் காலமானார். பிரபல இசையமைப்பாளர் தேவா அவர்களின் சகோதரரும் திரைப்பட இசைக்கலைஞர்களின் சங்கத்தின் தலைவருமான இசையமைப்பாளர் சபேஷ் நேற்று சென்னையில் உடல்நலக்குறைவால் காலமானார். இசையமைப்பாளர் சபேஷை பொறுத்தவரை தேவா அவர்களின் சகோதரர் என்பதையும் தாண்டி அவரது இன்னொரு சகோதரரான முரளியுடன் இணைந்து சபேஷ் முரளி என்ற பெயரில் பல்வேறு தமிழ் திரைப்படங்களுக்கு இசையமைத்திருக்கிறார். சமுத்திரம் திரைப்படத்தில் ஆரம்பித்த சபேஷ் முரளியின் கூட்டணி தவமாய் தவமிருந்து, இம்சை அரசன், 23ஆம் புலிகேசி, மாயாண்டி குடும்பத்தார், மிளகா, கோரிப்பாளையம் உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்ட திரைப்படங்களுக்கு இசையமைத்திருக்கிறார்கள். மேலும் சில திரைப்படங்களுக்கு பின்னணி இசை அமைத்துள்ளதோடு மட்டுமல்லாமல் தனது சகோதரர் தேவாவின் இசையில் இருவரும் சில பாடல்களை பாடியும் இருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் சிறுநீரக பிரச்சனை காரணமாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த தேவா அவர்களின் தம்பி சபேஷ் ஒரு கட்டத்தில் சிகிச்சை பலனில்லாமல் இந்த மண்ணுலகை விட்டு மறைந்து போனார். இசையமைப்பாளர் சபேஷ் அவர்களின் மறைவிற்கு திரையுலகத்தைச் சேர்ந்த பலரும் தங்களது ஆழ்ந்த இரங்கல்களையும் அனுதாபங்களையும் தெரிவித்து வருகிறார்கள்.